வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில ராமேஸ்வரத்தில இருந்து மெயின்டனன்ஸ் முடிச்சுட்டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து மண்டபம் வரப்போது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ்லாம் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெயின ரிசீவ் பண்ணுவோம் ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரெயின் ரன்னிங் ஆகி குடுத்து கரெக்ட்டா 31 காலையில ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். மெயின்டனன்ஸ்க்காக பயணிகள் ரயிலு வித்தவுட் பேசஞ்சர் மண்டபத்திலருந்து ராமேஸ்வரம் போகுதுன்னு. ஸோ அதிகாலையில எடுத்தனால நம்மளால கிளாரிட்டியா எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் குடுத்துருந்தோம். லாங் வீடியோ இருந்துச்சு. பட் நம்ம குடுக்கல. ஓகேங்களா. எப்படி இந்த ட்ரெயின் வந்து ரிட்டர்ன்ல வரப்போகுது. அத கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஸோ சேம் ட்ரெயின் வந்து இப்போ ராமேஸ்வரத்தில அந்த மெயின்டனன்ஸ் எல்லாமே முடிச்சு, கரெக்ட்டா வந்து ஈவினிங் டைமிங்கில வந்து கிராஸ் ஆச்சு. ஸோ அதுதான் பார்க்குறீங்க. இந்த வீடியோ வந்து ட்ரெயின் வந்ததுலேருந்து எண்டிங் வரையும் நம்ம வந்து இந்த ட்ரெயின கொஞ்சம் ஸ்பீடு கூட பண்ணல. கரெக்ட்டா ஒரிஜினலா என்னதோ அத அப்படியே குடுத்துருக்கோம். அதனால கரெக்ட்டா எவ்வளோ நேரத்தில கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதையுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா விண்டோட ஸ்பீடு வந்து ஓரளவு இருந்துச்சு. ஒரு 35 டூ 45 வரைய காத்தோட ஸ்பீடு இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீட்ல ரன் ஆயிருக்கும்னா, ஒரு 45 டூ 50 ஸ்பீட்ல வந்து ரன் ஆயிருக்கும் ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நேரத்தில கம்ப்ளீட்டா வந்து இந்த ட்ரெயின் வந்து கரெக்ட்டா கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதையுமே பார்த்துக்கிறங்க. ஆக்சுவலா நம்ம பழைய பாலத்தில ஒரு 10லருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டா அந்த பாலத்தையே ரசிச்சுக்கிட்டே போலாம். பட் இப்போ வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நார்மலாவே 50 வரைய போலாம். காத்துலாம் இல்லைன்னா 70 வரைய போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பீடாவே பாலத்த வந்து கிராஸ் ஆயிரும். அதனால ரொம்ப அழகா மெதுவாலாம் பாலத்த வந்து ரசிக்க முடியாது. பார்க்கலாம் நாளடைவுல எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாவே நம்ம அந்த ட்ரெயினு கம்ப்ளீட்டா பாலத்த கிராஸ் ஆகுற வரையவே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவல்கள வந்து நான் சொல்றேன். கரெக்ட்டா 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வெறும் என்ஜின் மட்டும் அ பாம்பன் டூ ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் டூ பாம்பன் வந்து ஒரு 4, 5 டைமு அப் அண்ட் டவுன் போயிட்டே வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு. அடுத்த நாள் மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் காத்தோட வேகம் அதிகமா இருந்தனால, ஸோ அந்த பிட் லைன் வந்து ஓப்பன் பண்ணி மெயின்டனன்ஸ் நடக்கல. அத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருந்தோம். பட் இன்னைக்கு டேட்டான 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்க போறதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக காலையில கன்னியாகுமரியிலருந்து வந்த எக்ஸ்பிரஸ் வந்து மண்டபம் வரவும், கரெக்ட்டா ஒரு 6 மணி அளவுல வந்து பாம்பன் பாலத்தில இயக்கி ராமேஸ்வரம் கொண்டு போனாங்க. ஸோ அங்க போனதுக்கப்புறம் அங்க எல்லா ஒரு மெயின்டனன்ஸும் முடிஞ்சு ரிட்டர்ன்ல வந்த வீடியோ தான் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஓப்பன் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்கலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஜனவரி மாதம் கிடையாது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு 31 பட் பிப்ரவரியில இருக்கிறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்கு. அதற்கான ரிஹர்சல் தான் இன்னைக்கு நடந்துச்சு. ஃபர்ஸ்ட்டா ஒரு மேடை காட்டியிருந்தேன்னா, அந்த மேடைய வந்து அ எதுக்காக போட்டாங்கன்னா, அங்க இருந்து பிரதமர் மோடி அ கொடி அசைச்சு இந்த பாலத்த வந்து திறக்க போறதா தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அந்த டேட் கரெக்ட்டா தெர்ல. 10ஆ இருக்கலாம், 11, 12 இல்ல 24க்கு மேல. இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் ஆவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ கம்ப்ளீட்டா வந்து ட்ரெயின் கிராஸ் ஆயிருச்சு. எப்படினாலும் ஒரு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் ஓப்பன் பண்ண பின்னாடியும் இதே ஸ்பீட்ல தான் போப்போது. இதே காட்சிகள் தான் தெரிய போது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு குடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்ப நான் காட்டுறேன்ல, இந்த இடத்துல தான் வந்து மேடை போட்டிருந்தாங்க. நம்ம வந்து மேடை போட்டப்போ நம்மளால எடுக்க முடியல. கரெக்ட்டான டைமிங்கில நம்மளால வர முடியாம போயிடுச்சு. அந்த டைம்ல என்னென்ன நடந்துச்சுன்னா, பழைய பாலத்த தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் புது பாலத்தையும் தூக்கி, அந்த இடத்துல கப்பல வந்து கிராஸ் பண்ணி ஒரு ரிஹர்சல் வந்து பார்த்துருக்காங்க. சேம் ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ற அன்னைக்குமே நடக்க போகுது. ஓகேங்களா. ஜஸ்ட் நான் பக்கத்துல போயும் காட்டுறேன். எந்த இடத்துல கரெக்ட்டா வந்து அத ஸ்டேஜ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா, நடுப்பாலத்துக்கு அந்த ட்ராக்லயே ஓகேங்களா. அதுக்கு நேரயே பட் பஸ் பாலத்தில வந்து இந்த ஒரு மேடை அமைச்சு, ஸோ எல்லா ஒரு ரிஹர்சலும் நடந்துருச்சு. அந்த வீடியோ நம்மளால குடுக்க முடியல. பட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் அ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ எப்போதும் நம்ம சனிக்கிழமை புதிய பாம்பன் பாலத்த பத்தின அப்டேட் குடுக்க வேண்டியது கண்டிப்பா நம்மளோட ஒரு கடமை மாதிரி ஆயிருச்சு. இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே நம்ம ஷூட் பண்ண எல்லாத்தையும் நம்மளுக்கு டைம் இல்லாதனால எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து சனிக்கிழமை 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 குடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணியிருக்கோம். இங்க இருந்து அசச்சு இந்த பாலத்த வந்து திறந்து வைக்க
போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அ எல்லாரோட அ ரொம்ப பேரோட கனவு, அதுக்கப்புறம் ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலத்த வந்து எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த பாலத்த வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்றதுக்கு தயாராகிடுச்சு. ஏன்னா அதற்கான ரிஹர்சல் எல்லாம் முடிஞ்சு இந்த மெயின்டனன்ஸ்க்குலாம் போயிட்டு வந்துருச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் ஆவல. பட் இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஒரு செக்கிங் ஒண்ணு நடத்துனாங்க. ஏதோ ஒரு டேட்டா மாதிரி கலெக்ட் பண்ணாங்க. என்னென்ன எப்படி இருக்குன்னு அதையுமே வீடியோவோட எண்டுல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இன்னைக்கு வந்து பாலத்த 2யுமே ஓப்பன் பண்ணி, அ எல்லா ஒரு டெஸ்ட்டுமே நடத்துனாங்கல்ல. ஸோ அந்த லாஸ்ட்ல வந்து இந்த பழைய பாலத்த க்ளோஸ் பண்ணும்போது தான் நம்ம கரெக்ட்டா ரீச் ஆனோம். அதனால அந்த அ எண்டிங்ல அந்த க்ளோஸ் ஆவுறது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கோம். தெரியுதுங்களா? அந்த சுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா புது பாலம்னா, அ வெறும் ஜஸ்ட் ஒரு 3 டூ 5 மினிட்ஸ்ல மேல போயிட்டு கீழ வர்ற மாரி டெக்னாலஜி அமைச்சுட்டாங்க. வேகமா போகுது, கீழ இறங்கிருது. பட் பழைய பாலம் அப்படி இல்ல. மேன் பவர் அதிகமா தேவ. அத வந்து சுத்தணும், மறுபடி ஏத்தி அதுக்கப்புறம் கீழ இறக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவர்லயே இயங்குறது. ஓகேங்களா. நம்மளால இன்னுமே ஒரு டைம் கூட கிளாரிட்டியா வீடியோ எடுக்க முடியல. பட் 2, 3 டைம் ஓப்பன் பண்ணாங்க. அன்னைக்கு டேட்ல நம்மளால வர முடியல. ஓகேங்களா. ஸோ அதனால நம்மளால குடுக்க முடியாம போயிருச்சு. இப்போதைக்கு வந்து அந்த மெயின்டனன்ஸ் அந்த ஓப்பன் பண்ணிட்டு போனாங்கல்ல பழைய பாலம். ஸோ அவங்க எல்லாம் நடந்து போற காட்சிகள தான் நீங்க வந்து இப்போ பார்த்துக்கிட்றீங்க. ஸோ கம்ப்ளீட்டா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் குடுத்தாச்சு. இதுவரையும் வந்து என்னென்ன நடந்துச்சு, எப்போ வந்து மெயின்டனன்ஸ்க்கு ட்ரெயின் போச்சு, எப்போ வந்து ரிட்டர்ன் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்னைக்கு ரிஹர்சல் நடந்துச்சு, அந்த மேடை போட்டது, அதுக்கப்புறம் கப்பல் கிராஸ் ஆனது, 2 பாலத்தையும் ஓப்பன் பண்ணது, அப்போ ட்ரெயின் ரன் பண்ணி பார்த்தது, இந்த மாரி எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்பீடா நடக்குது. அது மாதிரி தீவுலயுமே ரொம்ப ஒரு ஆம் அ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல. சில சில கட்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில அமைப்பினர் அவங்க எல்லாமே புதிய பாலத்த வேகமா தொறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி, ஓரளவு சக்சஸ் பண்ணிட்டாங்க. அதோட எதிரொலியா தான் இப்போதைக்கு இந்த புதிய பாலம் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடா வந்து ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னும் ஒரு இந்த மாசம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா எதிர்பார்க்கலாம். அவ்வளவுக்கு ஒரு இங்க பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. பிப்ரவரி மாசம் ஓப்பன் பண்றதா தான் பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணதுக்கு ஒரு அ ஃபைனலா ஒரு ரிசல்ட் கிடைச்ச மாரி ஓகேங்களா. இவங்கலாம் பழைய பாலத்த அக்சஸ் பண்ணிட்டு, இப்ப ரிட்டர்ன்ல போய்க்கிட்டு இருக்காங்க. அதனால அங்க இருக்கிற கம்ப்ளீட் விளாகுமே நம்ம வந்து இந்த வீடியோல குடுத்துருக்கோம். அ இன்னுமே வீடியோ இருக்கு. அத வந்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் போன பின்னாடி லாஸ்ட்டா ஒரு ரீட் பண்ணாங்க. ரீட் எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. அது வீடியோவோட எண்ட்லயுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேடைய வந்து ரிமூவ் பண்ணி, அத வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணி வண்டியில ஏத்துனது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து குடுத்துருக்கோம். இந்த வீடியோவோட கவரேஜ் நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலும் இன்னும் கொஞ்சம் மேல வந்தா தான், நமக்கு அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனல எப்போது ஏதாவது ஒரு மீடியத்தில ஃபாலோ பண்ணுங்க. யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும். பட் உங்களோட சப்போர்ட்டு நம்ம சேனலுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பா. ஓகேங்களா. தொடர்ந்து நம்மளோட பயணம் பண்ணுங்க. அடுத்தடுத்து வீடியோ மூலியமா நான் கன்ஃபார்மா இந்த ஓப்பனிங் டேட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றேன்.